மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் மம்மி 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 குட்டி இங்க வாங்க. அத்தா அத்தா யாரு அத்தா? என்ன தெரியல அத்தா. யாரு யாரு எடுத்தே ஒண்ணும் தெரியலையா? யாருப்பா தெரியலையா? நான் தான் அத்தா ராணி. யாரு ராணியா? என் மருமகளா? ஆஹா, உனக்கு குடும்பம்லாம் இருக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டா வந்துட்டியே வீட்டுக்கு. என்னங்க எப்படி பேசுறீங்க? தொப்பி என்ன, கூடிங் கிளாஸ் என்ன, பேக் என்ன, ஆளே ஒரு வித்தியாசம் மாறி வந்திருக்கியே. ஆமாத்த, அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் சும்மா வர முடியும். அதுக்கு தான் இந்த தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு வந்தேன். ஏண்டி போனவன் ஒரு போன் போட்டிருக்கியா? இந்த மாதிரி போறேன் செய்யறேன் வர லேட் ஆகும் வைக்கும்ட்டு ஒரு வார்த்தை போன் போடல வைக்கல. ஓ இஷ்டத்துக்கு போறேன் பாரு. இது என்ன குடும்பம் நினைச்சியா இல்ல என்ன நினைச்சுக்கிற? ஏத்தா நான் பொம்மிக்கு போன் போட்டேன் இல்ல, அவர்கிட்ட பேசினேன் இல்ல, அப்புறம் என்ன? ஏண்டி பொம்மி அந்த வீட்டுல பெரிய மனுஷி, அவளுக்கு போன் போட்டு சொன்னியா? நீ ஏன் அவளுக்கு போன் போட்டா அத்தை போன கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல முடியே? அவகிட்ட சொன்ன சரியா போச்சா? அம்மாவா அது? ஆமாடி பொம்மி அம்மாவே. ஏமா எனக்கு என்னமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு என்ன வாங்கலன்னு கேளு, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ட்ரெஸ் கிஸ் கொடைக்கானல் போறதுக்கு சொட்டு குள்ள அம்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா வந்து பாருவா. ஏமா சூப்பர்மா, அப்பா எனக்கு சோலாப்பூரி வாங்கி கொடுத்தாருமா, அந்த சாப்பிட்டு வந்துடுறேம்மா. ஏமா எனக்கு மட்டுமா அப்பத்தாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்பத்தாவுக்கு உனக்கு உங்க அப்பனுக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பூராத்துக்கும் எல்லாரும் கொடைக்கானல் ஓணும்ல, அப்புறம் குளிருக்கு என்ன செய்யறது? இடையெல்லாம் யாரும் குள்ளா வாங்கிட்டு வந்து குள்ளா தைக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஏமா அந்த வழியில அந்த முக்கமா. அப்புறம் என்னடியே அப்பத்தாவுக்கு வேணாமாம்ல, அதையும் சேர்த்து நீயே ஓட்டுக்கு. அப்புறம் என்ன செய்வே? அது வேணாமதுல ஒரு பேச்சுக்கலாம் நம்ம சொன்னா அதே ஜாக்கிரான மகளை போட்டு சொல்றாள் ரெண்டியும் பொல்லாத சிரிக்கா இருப்பா போல. ஏமா இது இந்த மேடமே சேல்ஸ் பண்ண வந்திருக்காங்களா? அந்த சோப்பு சருப்புலாம் பண்ண வருவாங்க அவங்களா? என்ன மேடம் கொண்டு வந்திருக்கீங்க? எப்பா உங்களுக்கு யாரும் தெரியலையா இது? யாரும் தெரியலையே. ஆனா இந்த சேலை எங்கேயோ பாத்திருக்கேன் நானே. பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்காரனுக்கே நம்ம அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு நம்ம வேற மாதிரி தெரியுறோம் வித்தியாசமா. அட நம்ம டார்லிங் செல்லக்குட்டி எப்படி வந்த? வீட்டுக்கு வந்திருக்கா அவ. அவளை 4 கேள்விக்கு டருக்குன்னு கேட்க உனக்கு வக்கு இல்ல. ஏண்டா அவளை டாலிங்கி பூர்லி நித்துற நீ? எதுக்கு அப்படி எத்தனை? எப்பயுமே நம்ம தான் ரெண்டா அடிப்போம். இன்னைக்கு என்ன நம்ம அத்தை அடி அடிச்சுருக்கா, சாக்கி சானுக்கு அக்கா மாதிரி அடிச்சுருக்கா திடீர்னு. அப்ப சின்ன வயசுல இருந்து இப்படியே அடி வாங்கி பழக்கம் போல அந்த ஆளுக்கு. அதனால நம்ம எப்படி அடி அடிச்சாலும் நம்ம திருப்பி அடிக்க மாட்டேங்கிறா. ஏமா அவ சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்கம்மா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்கம்மா போய் பார்க்கலாம் உள்ள வச்சு. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் சிறுநூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன். தாங்காது இனி தாங்காது என் மனது என்னிடம் இல்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை. செண்பகமும் மல்லிகை மட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை. அட வள்ளி இப்பதான் வந்தியா? எல்லாம் 3 பேரும் சேர்ந்து வரீங்களா? என்னடா நடக்குதுங்க? நாங்க வரது கிடக்கட்டேன், நீங்க என்ன செஞ்சுறீங்க 2 பேரும்? ஐயோ 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 அந்த கொடுமையை போய் நான் எங்க போய் சொல்ல? ஏன் உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன் நானே. நான் வரதுக்குள்ள இந்த கூட்டு கட்டி வச்சிருக்கீங்களே, 4 காசு சம்பாதிக்கலான்னு தான் நான் போனேன். போயிட்டு வரவங்களும் இப்படியே வாழ்க்கையே பறிவை கிடக்கு. நான் என்னத்த சொல்ல? உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன். எனக்கு என்ன தெரியும்? நான் போகையில அடுப்படிக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தா, இவன் வெளியில உட்காந்துட்டு அந்த தோட்டத்துல வேலை பார்த்து கிடந்தியா. நான் அவனே காணாமன்னு சொல்லி சினிமா வீட்டுல விசாரிச்சுட்டு அவ மூக்கம்மா வீட்டுல போய் விசாரிச்சுட்டு அங்க இருந்து நேரம் இங்க வர்ற. நீ கரெக்டா இந்த நேரத்துக்கு நீ வர்ற. இங்க வந்து பார்த்தா இது 2 பேரும் கூத்தடிச்சு கிடக்கு. எனக்கு என்ன தெரியும்? எண்டி பேச சரிக்கே, உனக்கு அறிவே இல்லையாடி? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. சாணியை கரைச்சு மூஞ்சில் ஊத்திட்டே இருந்தாலும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிற. உனக்கெல்லாம் எப்படி குசும்பு இருந்தா நான் போயிட்டு வர முடியும்? என் புடிச்சு 2 படிக்கிறேன் 2 ஆளும் முகர் கட்டியும். உனக்கெல்லாம் நோய் கொண்டு சிறு நோய் ஆகுறியா? நீ பாட்டு முகர் கட்டி கேக்குதா? இருடி நீ கொஞ்சம் வச்சுக்கிறேன். அக்கா நீங்க என்னக்கா இதுக்கு போய் இவ்வளவு தப்பா பேசுறீங்க? இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி பாட்டுக்கு பாட்டு விளையாட்டு இருந்தோம்க்கா. அது நீங்க தப்பா எடுத்து பேசினா நாங்க என்னக்கா பண்ண முடியும்? அட ஆமா வள்ளி, போர் அடிச்சு கிடந்துச்சு, கரண்ட் இல்ல, டிவி பார்க்க முடியல, அதனால பாட்டுக்கு போட்டு விளையாண்டுக்கு இருந்தா. நாங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பாட்டு போட்டு விளையாடுவோம். அது மாதிரி விளையாண்டுக்கு இருந்தா அதை போய் தப்பா எடுத்து பேசிக்கிருக்க. யோ வென்ற மாதிரி பேசாதையா. நான் போய் 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு போன் போட்டியா நீங்க? என்ன செய்யற ஏது செய்யறேன்னு சொல்லி என் கூட வந்திருக்க வேண்டியதா? நீங்க சும்மா இப்படி உட்காந்து டூயிட்டு பாடுறதையும் உட்காந்துருக்கியா? என் கூட வந்து 2 ஏவாரத்தை பார்த்துட்டு நல்லா வந்திருக்கலாம்லையா? ஒரு போன் போட்டு என்ன செய்யற, எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டியா நீங்க? இங்க வேற வள்ளியே, நான் தான் போன் போட்டேன். நீ தான் என்ன சொன்ன? நான் பர்ச்சேசிங்ல இருக்கேன், பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டேன். அதுக்கு மேலே நான் செய்ய முடியும்? சொல்லுவாப்போ நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூப்பிடுவோன்னு பார்த்தேன். நீ நல்லா நேரில் வந்துட்டு இருக்க, நான் செய்ய முடியும்? யோ சும்மா இல்லையா, நீ ஒரு சாக்குக்கு போனை போட்டு விட்டு என்னன்னா போன் போட்டேன்னு சும்மா அள்ளி விட்டு தெரியா? நீ நான் ஒருத்தி முட்டாச்சு இருக்கி உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கு வந்தேன் பாரு.
இந்த இந்த ரெண்டு குடும்பிக்காரிக்கு ஒரு சுடிதாரு, உனக்கு ஒரு பேண்ட் சட்டை, மாமியாருக்கு ஒரு சேலை, என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொட்டு குள்ளா அம்புட்டி வாங்கிட்டு வரேன் கொடைக்கானலுக்கு போகணும்னு சொல்லி வேற வெயில வர வித்து நீங்க நினைஞ்சு கொட்டை முத்து போட்டு தர்றீங்க வீட்டுல. ஏயா என்னம்மா சொல்ற? எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து விட்டியாங்க? ஆமா, எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் ஓடுறதுக்கு காசு ரெடி பண்ணிக்கிட்டு நான் ஆம்பளை பையன் மாதிரி போய் வேகாத வெயில பாடுபட்டுட்டு வந்தா நீங்க உட்காந்துட்டு நீங்க ஆட்டம் போட்டுறீங்க. ஆட்டம் உங்க எல்லாம் கொண்டு போய் இந்த வெயில வியாபாரம் விற்க விட்டுருக்கணும்யா. ஒருத்திக்கிட்டு ஏழு விற்கும் கொண்டு என்ன வாழ விட்டோம்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன அண்ணா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓட உட்காந்துக்கிட்டு இங்க வருதியே தப்பு பூரா ஓனாலதான் இருக்கு. சும்மா அவளை சொல்லி எந்த பேசணும் இல்ல. இவ்வளவு நீ வீட்டுல விட்டு போற, எங்க வேணா கூட கூட்டுக்கு போன நீ அவன் புருஷ வீட்டுல இருக்கேன்னு தெரியுது. அப்புறம் இருந்து அவளை காவலை கூட்டு போறியாக்கும் கூட அவனை கூட்டுக்கு போக முடியாது. எங்க வேணால அவளோட வியாபாரத்தை எடுத்துட்டு வருவாள்ல, ஓனால தப்ப வச்சுக்கிட்டு சரி விட்டுட்டு போனியா அன்னைக்கே வந்தியா அன்னைக்கு நீ வாடுக்கு அளந்து தெரிஞ்சு மக்கியானத்துக்கு வர்ற என்ன அர்த்தம்? நீ எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு மத்தவங்களை குறை சொல்றது எந்த பிரச்சனை சொல்லிவிட்டு நான் இல்ல இல்ல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்படியே விட்டா ஒண்ணும் செய்ய முடியாது. கடைசியில ஏன் வாழ்க்கை கெட்டு போயிடும். முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கற வழியை பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சு போட்டுருவோம். இல்லாட்டி நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்ம குடும்பம் ஒண்ணும் இல்லாம ஆகி போயிருந்து சொல்லிவிட்டேன் நான். இங்க வரையே உனக்கு எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி ஒழுக்கமா கட்டிட்டு ஓடி போயிரு. இங்க இருக்க கூடாது நீங்க. சரிங்கக்கா, நீங்க மாப்பிள்ளை பாக்குற மாதிரி நான் கட்டிக்கிறேன்க்கா. ஆனா ஒரு கண்டிஷன்க்கா, மாப்பிள்ளை அப்படியே மாமா மாதிரியே இருக்கணும். அழகா அறிவா அதே அவரை மாதிரியே இருக்கணும். அச்சஸ்ல அப்படின்னா தான் கட்டிக்கிறேன். கூனோ குருடோ நொண்டியோ முடமோ நான் எந்த மாப்பிளைய பாக்குறமா கட்டிட்டு ஓடி போயிடணும். எனக்கு அப்படி தேவை இப்படி தேவை நீங்க உட்காந்து லிஸ்ட் எல்லாம் போட சொல்லிவிட்டேன். அதெல்லாம் மாதா பிள்ளை போய் போட்டு அங்க போய் எதா போனா அப்ப கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா எனக்கு அரவிந்த் சாமியார் வரும், கமலஹாசன் மாதிரி வேணும் மாப்பிளை எடுத்து உட்காந்துருக்கா. சின்னது மாதிரியே பேசுது, விஷம் விஷம் இப்படி பேசுங்க ஆத்தா மாதிரியே பேசுவார். சரி வள்ளி பெண்ண, நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி வைப்பான். நல்ல இடமா வந்தா அப்புறம் என்ன கட்டி கொடுத்துட வேண்டியது, அந்த சித்திரை முடியிட்டு வைகாசில வச்சுக்கிற வேண்டியது கல்யாணத்தை. இந்த பங்குனி சித்திரை கதையெல்லாம் பேசிட்டு தெரியாத தேவையில்லாம இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல மாப்பிள்ளைய பாக்குற கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோம் சொல்லிவிட்டேன். சும்மா இழுத்துட்டு போற சீனெல்லாம் இங்க வேணாம். ஏமா அந்த புரோக்கர் நம்ம கூட கொடைக்கானலுக்கு வர்றாரு, நம்ம தெருவுக்காரதேன். இப்ப என்ன கொடைக்கானல் போறப்ப நீயே நேரில் வந்து பேசி அவர்கிட்ட அவர் போட்டோவை கொண்டு வர சொல்றேன். அங்கேயே வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிக்கிடுவான். காயத்ரியும் கூட வரும்ல, அந்த பிள்ளையும் பார்த்துக்கிறட்டேன். எல்லாம் மொத்தமா பார்த்து பேசி முடிச்சுக்கிற வேண்டியது. எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ அவரை பேசி முடிச்சுக்கிடுவோம். என்ன சொல்ற? வேற என்னடியே அவன் சொன்னாப்ல கொடைக்கானலுக்கு போறான், சுத்தி பாக்குறான், வரையில மாப்பிள்ளையோட வர்றோம், கையோட கையா வந்தனே கல்யாணத்தை முடிக்கிறான். சரியா? சரி போங்க, நம்ம செஞ்சு தொலைங்க, வேலையை பாருங்க போங்க. இந்த 2 நாள் அவ கூட இருந்து நல்லா இருந்துச்சு. ஒரு தனியா இருக்கிற மாதிரியே தெரியல, நல்ல மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு என்னண்டோ பத்தையிலே இருக்கிறது ஒரு மாதிரியாத்தே இருக்கு மனசுக்கு. என்ன செய்ய, அந்த அங்கம்மாவோட ராணி வள்ளியோட கூட இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாம் நல்லா இருக்கு, சந்தோஷமாகும். நீ திரும்ப கொடைக்கானல் போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 நாளைக்கு சந்தோஷமா எடுத்துட்டு வரலாம் அவளோட கூட. என்னத்த செய்ய, ஒத்த இருந்தாலே இப்படித்தேன். என்னதே ஒரு நினப்பு வந்துக்கிட்டு மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு யாவது வந்துக்கிட்டு நமக்கு கண்டதெல்லாமும் யோசனையா இருக்கு. அவளை கூட இருக்கிற நேரம் நிம்மதியா இருக்கு. எனத்துக்கும் ஒரு போனை போடுவோமா நம்ம தங்கச்சிக்கு. அவளும் பாவம் கொடைக்கானல் வந்தா கூட வந்துக்கிருப்பா. நல்லா இருக்கும், ஆளு பேருமா போயிட்டு வருவோம், போயிட்டு போட்டு பார்ப்போம். என்ன செய்யறா? போன் எடுக்காம ரிங்கு போய்க்கே இருக்கு. குரு குரு குருன்னு என்னதே செய்வாள் இவ. ஹலோ, சொல்லுக்கா. என்ன அடி சந்திரா, என்ன செய்யற? போனவே எடுக்காம வேலை தூங்கிக்கிருந்தியாக்கு? இல்லக்கா, 2 யானம் கிடந்துச்சு, வெளியில உட்காந்து கழுவிக்கு இருந்தேன். அப்புறம் போன் சத்தம் கேட்கும் வந்தேன். என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் மகன் எப்படி இருக்கேன்? என்ன வேலைக்கு போயிருக்கானா? இல்லக்கா, அவனுக்கு இப்ப வேலை இல்ல, வீட்டுல இருக்கேன். என்ன சாப்பிட்டியா? என்ன செஞ்சுட்டு இருக்க? நானே சித்திரை திருவிழாவுக்கு போயிருந்தேன்டி, போயிட்டு இப்பதான் வந்தேன். 2 நாள் ஆகி போச்சு போய். சரி வந்தேன், ஒரு வழியா இருந்துச்சு. அந்த அவளுக்கு கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு மனசு. வீட்டுக்கு வந்துட்டுனா என்னமோ மாதிரி இருக்கு தனியா இருக்கிறதுக்கு. சரி அதே ஞாபகம் வந்துச்சு, போன போட்டேன். நாங்க எல்லாரும் கொடைக்கானலுக்கு போறோம், நீ வேறியா? அப்படியாக்கு? என்ன அவன் சித்திரை திருவிழாவுக்கு எல்லாரும் போனீங்களாக்கு? உன் ஃப்ரெண்டு ஊராமேவும்? ஆமாடியே, இந்த இப்ப இளநீ வியாபாரம் போட்டுருக்காளுகள்ல, எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கோம். இளநீ கூழு மோரு எல்லாத்தையும் கடை போட்டிருக்கோம். சரி சித்திரை திருவிழாவும் நல்லா இளநீ விற்கும்ல, கூட்டம் கும்பல்ல. 2 நாள் போய் வியாபாரத்தை வித்துட்டு வந்துட்டு அப்படியே சாமியை பார்த்து சாமியை கும்பிட்டு வரலாம்ட்டு போனோம். நல்லா கொண்டு போன இளநீ ஊரை வித்து போச்சு, நல்ல வியாபாரம். அப்படியே வாங்கோ இந்த கடைக்கு போயிட்டு அந்த சாமாஞ்சிட்டு வாங்கணும்டாளுங்க. கொடைக்கானல் போறதுக்கு சொட்டு குள்ளா ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுக்கணும்டாளுங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போதே வந்தோம். இப்போதே வந்து வீடு நுழைஞ்சேன், ஒரு வழியா இருந்துச்சு. அப்புறம் ஞாபகம் வரும் போன போட்டேன். அப்படியா? என்னைக்கு போறீங்க கொடைக்கானலுக்கு? எம்புட்டு காசு? அது இன்னும் என்னைக்கு முடிவு பண்ணலடியே. காசு வசூலிச்சுருக்காளுங்க, என்னைக்கு இன்னும் சரியா சொல்லல. காசை பத்திலாம் உனக்கு கவலைப்படாத. நான் இப்ப வியாபாரம் வித்து கொண்டு வந்து வச்சிருக்கேன், கையில காசெல்லாம் இருக்கு. நீ கேணி மட்டும் வா, என்னைக்கு நான் கேட்டு சொல்றேன். நீ வரையா இல்லையா? அப்படியா? இந்த என் மகனு சும்மாதே இருக்கியா? அவனுக்கு வேலை இல்ல, அவனையும் கூட்டு கூட வரட்டுமா? கூட்டுக்குவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் வியாபாரம் வந்து கையில காசு நீ வச்சிருக்கேன், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அவனையும் கூட்டுக்குவா. எல்லாரும் குடும்பமாத்தையும் போறாங்க. ஒரு வீட்டுல ஆம்பளை வராங்க, ஒரு வீட்டுல வரல. எப்படி ஒரு 2 நாள்ல வெளியேறிடுவாளுங்க.
நீ நாளைக்கு ஊருக்கு வந்து சேருங்க. அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கிறோம் நேரில் என்ன. சரிக்கா, அப்புறம் என்ன, நான் வேலையை பார்த்துட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து சேர்றேன். சரி வச்சுட்டுமா. சரி, எப்படி 2 நாள்ல கிளம்பிடுவாளுங்க. நீ நாளைக்கு வந்து சேர்ற வழியை பாரு. நாளை கழிச்சுலாம் வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு வந்து சேருங்க சரியா. சரி ஆட்டும் வைக்கிறேன். என்னம்மா உட்காந்துட்ட தூங்கலையா? ஆமாடா, நான் தூங்குறேன்னா இல்லையான்னு மட்டும் கேட்க வந்துடுறேன். உன் பொண்டாட்டி வெளியில போய் 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஆளை காணாம பேரிங்கானா. அது என்ன கேட்கறது துப்புல உனக்கு. ஆமா சொல்ல மறந்துட்டேன். இவங்க கடைக்கு போன இடத்துல பரமு நாத்தனா அவங்க வீட்டுக்கு அவங்க பரம வீட்டுக்காரு அவங்க மாமியா எல்லாரும் போயிருக்காங்க அவ்வளோ இருக்கு. அவங்கள என்னமோ நகை எடுக்கிறதுக்கு துணிமணி எடுக்க வந்திருக்காங்களாம். இந்த பிள்ளைகளும் போற அந்த கொடைக்கானல் போறதுக்கு தேவையான துணிமணி சொட்டு குள்ளா எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்குங்க. வந்துருக்கலாமா போன் போட்டுச்சுங்க. நேமா வந்துருக்குங்க வீட்டு பக்கத்துல. ஏன்னா அது இவளும் போயிருக்காளுங்களா. அவளுக்கு நம்ம சித்திர திருவிழா பார்க்க போனாலுங்க. அவங்க சித்திர திருவிழா பார்க்க போலமா. அவன் நாத்தனாவுக்கு என்னமோ நகை எடுக்கிற சொல்லி போயிருக்காங்க அவ்வளோ இருக்கு. அப்படியே போயிட்டு அந்த பிள்ளைகளும் துணிமணி எடுத்து வரக்கா அந்த கடைக்கு போயிருக்குங்க. போன இடத்துல பாத்துருக்கு அவளை. உங்களுக்கும் துணிமணி எடுத்து வந்துருக்குமா. அங்கம்மா கொடைக்கானல் ஓரத்துக்கு குளிருக்கு சொட்டு குள்ளா சேலை எல்லாம் எடுத்து வந்து போல. உங்களுக்கும் வயசானவங்க குளிர் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. உங்களுக்கு சேர்த்து எடுத்து வந்திருக்கு. அப்படியா சங்கதி எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாளாக்கு. அவள் வீட்டுக்குள்ளே விடாம வச்சிருந்தாங்களே. எப்படி அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா? நம்ம வீட்டு மேடம் போய் கூட்டுக்கு போய் அவளுக்கு சங்கிலி வாங்க கூட்டு போயிருக்காளாக்கு. ஆமாம்மா, அதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டாங்க. எல்லாம் பரம்பரையும் பேசி சமாதானப்படுத்தி மச்சான கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சு போல. இப்ப எல்லாம் கொஞ்சம் பேசி சந்தோஷமா இருக்காங்க. என்ன மாமா இன்னும் அத்தை வரலையா மாமா? எங்க மாமா இருக்காங்க? போன் போட்டாங்களா? வந்துக்கிட்டாங்கம்மா, போன் போட்டாங்கம்மா, வந்துருவாங்கம்மா. அதுதான் மாமா கேட்டேன். ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைக்கணும்ல, அதான் சரசம் மட்டும் சொல்லணும் ஏதாவது செஞ்சு வைக்க சொல்லி. டிஃபன் இருக்கு மாமா, நீங்க வேணா சாப்பிட்டு போங்க மாமா. இல்லம்மா, இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. போன்ல நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டாத்தையும் சொல்றாங்க வாராண்டு. நம்ம மாமியா நமக்கு என்னென்ன வாங்கிட்டு வருதோ தெரியல. எல்லாம் சொட்டுக்குள்ள எல்லாம் வாங்கிட்டு வருதா, இல்ல ட்ரெஸ் எல்லாம் எத்தனை எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. சுடிதாரா சேலையா என்னென்ன வாங்கிட்டு வருதோ தெரியல. வந்தோடனே பாத்துறணும் போராத்தியம். என்னம்மா அங்கம்மா வந்துட்டாளா? அவ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவ இன்னும் வரல. நீ இப்பதான் வந்துருக்காளா? நீ எப்ப பார்த்தாலும் அவ ஆபத்துலயே இருப்ப போல இருக்கு. என்னம்மா அவங்க வந்துருக்காங்களாம்மா? சாப்பாடு என்னமெல்லாம் செஞ்சு வைங்க. நீ அங்க இருந்து வராங்கல்ல, வந்த நீ அவங்க சோறாக்குவாங்களா? என்னாலும் செஞ்சு வைங்கம்மா. ஏன் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கல, பொங்கல் இருக்கு. அதை வந்து சாப்பிட்டு மத்தியானம் சோறு அவளே செய்யட்டும். இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. பொங்கல்ன்ற வேர்ல செங்கல் கணக்கு செஞ்சு வச்சிருக்கா. அள்ளி வச்சா அதை பிச்சு சாப்பிடவே முடியல. அதவே திங்க முடியாம கிடத்துல மத்தியானத்துக்கு வர சோறாக்கணுமா சோறு. அதுக்கு அங்கம்மா வந்து அவளே ஆக்கிடுவா. நல்லா ருசியாவது சாப்பிடலாம். என்னம்மா ஒழுக்கமா நான் கொடுக்குற சோத்தை தின்னுக்கிறேன். இப்ப மருமக வர போறான்னு சொன்ன நீ மருமக கொஞ்சம் எனக்கு பேசுறியா உடனேவா? இப்ப என் சாப்பாடு உனக்கு பிடிக்காம போச்சாக்கும். அப்படி ஒண்ணும் சொல்லடியே. நீ உங்க ஊருக்கு தக்கன நீ சமையல் செய்யற, மெட்ராஸ்ல செய்யற மாதிரி மாடலா வகை வகையா சமையல் எல்லாம் செய்வ. அவ இந்த கிராமத்துல செய்யறது தக்கன அது தக்கன செய்வா. நமக்கு இந்த கிராமத்து சாப்பாடு தான் பிடிக்கும். உங்களுக்கு நாகரிகமா செய்யற சாப்பாடு நமக்கு பிடிக்காது. நீ உன் பிள்ளைய சாப்பிட்ற மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்குறேன். நம்ம விதவிதமாவும் அதான் நம்ம நாக்கு கொப்பாது. நமக்கு இந்த கருவாட்டு குழம்பு இப்படி இந்த வைக்கிற குழம்பு நமக்கு பிடிக்கும். இப்படி குழம்புலாம் அவன் அங்கமா நல்லா வைப்பா. அதையும் சொல்ல வந்தேன். இருந்தாலும் உன் கை பக்கம் தனி பக்கம் வந்தேன். நீ எல்லாத்தையும் செய்வ. நமக்கு அதெல்லாம் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. அதையும் சொன்னேன். கிளவி கேவலப்படுத்திட்டு எப்படிலாம் சமாளிக்கணும் மகிட்ட. மத சமையல் கேவலமா இருக்குன்னு அப்பட்டமா சொல்லிவிட்டு எப்படி சமாளிக்கணும் மத்தியா? இது அடுத்து கிளாஸ்ல கொடுத்தவங்க பிடிக்காது. இது எப்ப பார்த்தாலும் ஆனா அவன அந்த கையை எப்படி கவுத்திக்கிறா, இப்படி நகைன்னு இழுட்டிக்கே எனக்கு தெரிஞ்சு செஞ்சுக்கிறாள தெரியல. அடுப்பக்கம் நக்கி எனக்கு என் நாக்கு என் மூக்கு என் கை நான் எப்படி வேணாலும் வைப்பேன். என்னை யாரும் கேட்க கூடாது. ஆத்தே உன யாரும் கேட்கலடி. நீ வாட்டு நக்கிக்கே விடுதி. நீ வாட்டு நகைன்னு யாரு கேட்க போறா? பார்த்து நாயி கவிர போகுது கோளாறாரு. ஆரம்பிச்சிங்களா பேத்தியும் அப்பத்தாலும் சண்டை ஓடுறதுக்கு? உங்களுக்கு வேற வேலை இல்ல. மாமியார் மருமகளும் சண்டை ஓடுறதையும் கேள்வி விட்டுருக்கேன். இந்த வீட்டுலதான் அப்பத்தாலும் பேரும் முன்னாடி சண்டை ஓட நான் பாக்குறேன். ஏமா என்ன சொல்லிக்கிருந்துச்சு அண்ணே? என்னமா சொல்லிக்கிருந்துச்சு? அங்கம்மா வந்துட்டாலும் கேட்டதுக்கு என்ன பேசிக்கிருந்தீங்க? அதான் இந்த அங்கம்மா அவங்க அண்ணன் மக இருக்காள்ல, அவன் தேவனே கூட்டு கோடி போனாலே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். அவளேவான் அவ திரும்ப வீட்டுல வந்து சேர்ந்துட்டாலாம்ல, சேர்த்துட்டாங்களாம்ல எல்லாரும். அவளுக்கு சங்கிலி வாங்க போனாங்களா? மதுரைக்கு போய் சங்கிலி வாங்கி துணிமணி வாங்க நம்ம வீட்டு குமரிப்பிள்ள கூட்டுக்கு போனாலாம்ல. அவளா? அவ பயங்கரமான ஆளாச்சேம்மா. அவங்க அம்மாவை காட்டிலும் 16 மடங்கு சூதுக்காரி அவ. அவன் வந்துட்டாளா வீட்டுக்கு? அப்பனா பரம்புக்கு ஆப்பு வைக்க ஒரு ஆள் வந்துருச்சா? 3ஆவதா? ஏற்கனவே 2 பேர் வீட்டோட இருக்காளுங்க. இப்ப 3ஆவது ஒருத்தியா? நீ அவன் நல்லா இருந்த மாதிரி அந்த வீட்டுல எத்தனை பேர் வந்தாலும் ரவுண்டு கூட்டுருவா என் பேத்தி. அதெல்லாம் லேஸ் போட்டவளா இவ? அதெல்லாம் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சு அடைக்கப்பட மாட்டா. அவ யாரு? சீனியம்மா பேத்தி இல்ல? அப்படியா சங்கதி? அதுக்கு அண்ணன் சொல்லிட்டு இருந்துச்சாக்கா. அவ மட்டும் வந்திருக்காளா? அவ மாப்பிள்ள மாமியார் எல்லாம் வந்திருக்காளா? அப்புறமேவும் எல்லாம் தான் வந்திருக்காங்க ஓல. மாமியா புருஷன் பூரானே வந்திருக்காங்களாம். இங்க மதுரைக்கு வந்து மாமியா மட்டும் கூட வந்திருப்பா ஓல. புருஷங்கார வரல ஓல. இந்த கார்த்தி இந்த பரமு அவன் மாமியா அந்த லட்சத்திரன்றவ பூரா போயிருக்காங்க ஓல இருக்கு. போயிட்டு எல்லாம் மத்த வராளுகளாம் போயிட்டு. அப்படியா? அந்த கார்ல எப்படி அத்தனை பேர் ஏறி வந்தாளுங்க? யாருமா இது 2 பேரும்? நல்ல கோமாளி எனக்கு கண்ணாடி போட்டுருக்கு. யாரும் வந்தா என்ன பிடிச்சி மருன்றாங்க யாரவும். ஏமா யாருமா நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? கண்ணாடி வீட்டுக்குள்ள கண்ணாடியை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு டோப்பியை போட்டுக்கிட்டு வந்து மறு கொருன்னு இருக்கீங்க. யார் வேணும் உங்களுக்கு? யாரும் தெரியலையா? என்னது சம்மா? என்ன சம்மு? யார் மணிக்கு சம்முன்ற மருன்ற நீ என்னமோவும்? ஐயோ சம்மந்தி, நான் தான் சம்மந்தி பாலகுமாரி, உங்க சம்மந்தி. சம்மந்தியத்தை சுருக்கமா சம்முன்னு கூப்பிட்டேன். மருமகள
வர்றீங்களா? சரி சரி சரி. ஏமா நீங்க மதுரை தானே போயிட்டு வந்தீங்க 2 பேரும்? என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி தொப்பி என்ன, கண்ணாடி என்ன, அலப்பறம் என்ன, பேச்சு என்ன, 2 வார்த்தை என்ன, ஆத்தேடி ஆத்தே. ஏத்தா அடிக்கிற வெயிலுக்கு இந்த கண்ணாடி இந்த தொப்பி எல்லாம் இல்லாட்டினா வீடு வந்து சேர முடியாது. இடையில எங்கேயாவது மேக்கிங் போட்டு விழுந்துட்டு போனாரா நாங்க தெரியுமா? அப்படி அடிச்சிருக்கு வெயில். இந்த உச்சி வெயில நாங்க போய் வியாபாரம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தேவையான பொருளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க வாட்டு லேசா பேசிக்கிறீங்க வீட்டுல வந்துட்டு. ஏண்டியே உன்னை யார் நீ போய் வியாபாரம் வைக்க சொன்னது? வெயில்ல போய் வேகாத வெயில்ல நீ போய் வேகாத வெயில்ல வியாபாரத்துக்கு வந்து இங்க கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி எழுதிருக்காக்க. நீ கஞ்சிக்கு வழி இல்லாம ரோட்ல பிச்சு எடுத்துருக்கமாக்க. ஏண்டியே உன் சம்பளத்தை காணாம இருக்கமாக்க. அந்த பித்த சிறுக்கி தான் வேற பொழப்பு இல்லாம போய் வித்துக்கு தர்றாளுங்க. அவளு கூட நீ எழுதி போற எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலி புடுக்கிறது சேர்ந்து ஆயுது. உனக்கு நான் தலையெழுத்தா? நீ வரதுக்கு வந்து இங்க சாப்பிடணும்னா இருக்கு? என்ன நீ இருக்க மாட்டாப்ல போய் ஊர் சுத்திட்டு வந்துட்டு இங்க ஏங்கட வந்து சடவா பேசிக்கிருக்க? அதானே நீ எடுத்துக்கு தேவையில்லாம இந்த மாதிரி போய் அசிங்கப்படுத்தி கிடக்க, எங்க குடும்பத்தவே கேவலப்படுத்தி கிடக்க. பொய்யா வரதுக்கு ரோட்ல போய் பாக்குறவங்க தான் நினைப்பாங்க இவங்க குடும்பத்துல கஞ்சிக்கு வழி இல்லாம மருமகளை விட்டு சம்பாதிக்க விட்டுருக்காங்க நினைக்கவா? ஏண்டி நம்ம வீட்டுல 10 பேர் வேலை செஞ்சுருக்காங்க தோட்டத்துல. நீ போய் வெக்கமில்லாம போய் ஏன் வரதுக்கு வர? ஏன் வர? அதுல பெருமை வேற வந்து பேசிக்கிட்டு இங்க வந்து வரட்டும் அண்ணன் வரட்டும். இன்னைக்கு உங்க வாயை கொஞ்சம் பொத்துறீங்களா? அப்படியே உங்களுக்கு தரம் இல்ல, எதுக்கு 5 காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. அவதான் போய் சம்பாதிக்க போறானா? அதையும் சேர்த்து கிடக்குறீங்க. ஏன் சொத்து வத்து இருந்தா வியாபாரம் பண்ணக்கூடாதா? கொண்டு காசு சேர்க்க கூடாதா? காசு சேர்த்த தப்பா? அழிஞ்சு போயிருமா? உடனே இருக்க சொத்தை அப்படியே திண்டு அப்படியே அழிச்சுக்கே இருக்கணுமாக்கா? ஆளை பாரு, அது பேச வந்துட்டா இவெல்லாம். இந்த கேள்வி ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டா. இந்த அங்கம்மா ஒண்ணு சொல்லிட்டா போதும் அப்படியே பெத்த பிள்ளைய சொன்ன மாதிரி பொத்துக்கிட்டு வந்துருவா. வேற முதல்ல இந்த மாமியா கல்வி எதனாலும் பண்ணணும். என்ன சண்டை பயங்கரமா சூடு குடிக்கணும்னு பார்த்தா சப்புன்னு போய்க்கிருக்கே. ஒன்னும் இன்ட்ரெஸ்டாவே இல்லையே. அடியே மானியா கல்வியே, கொடைக்கானல் போறப்ப ஏதாவது பழத்துல உன்னை பிடிச்சி தள்ளி விட முடியாது. அதாண்டி வேலை. நீ தான் எனக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுத்து குறைச்சல் கொடுக்கே இருக்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பள்ளத்தை பார்த்து பிடிச்சி தள்ளி விட்டு நிம்மதியா வந்து சேரணும். கொடைக்கானல் போறோம், உன் சகாப்தத்தை முடிச்சுட்டு வாரேன். நான் இப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்காண்டி நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. உங்களுக்காக பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. நீ பொங்கலை செங்கல் மாதிரி செய்வியடி. உள்ள கைய விட்டா கையே வராதே. அது எப்படி நான் சாப்பிடுறது? வேணாம் அங்கம்மா செய்வா, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். அவன் பொங்கலை நீயே வச்சு சாப்பிடு 2 வேளைக்கு. பரவாயில்லையே, நம்ம சம்மந்தி கரெக்டா கண்டுபிடிச்சாலே பொங்கலை செங்கல் மாதிரி செய்வான்னு சொல்லி. உசாரான கல்வியா தான் இருக்கும். நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கும் போல இருக்கு. நம்ம தான் தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. எத்த என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னமோ கொடைக்கானல் போறது ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லி மாமா சொன்னாரு. நீ என்ன சாமான் வாங்கிட்டு வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கூலிங் கிளாஸையும் அந்த தொப்பியும் கழுத்து தாயி அது வேற வீட்டுக்குள்ள ஓடுக்கிட்டு நாயி குறை விட்டுற போகுது. நம்ம எல்லாத்துக்குமே கொடைக்கானலுக்கு போற தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். பூரா ட்ரெஸ் சொட்டு விட்டு 50 பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் எதுவும் வாங்குறது இல்ல. நீ கிளம்பி போய் கேட்க வேண்டிய நம்ம வாட்டுக்கு. என்னைக்கிடியே கொடைக்கானல் கிளம்புறோம்? அதுக்கு இது வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்ல. இன்னும் ஒண்ணு செய்யாம இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காசு நானி வீட்டுல வசூல் வச்சிருக்காங்க. வள்ளி விட்டாரு ராணி விட்டாரு பஸ் பிடிக்கிற வேலை மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் என்ன இருக்கு வேலை? பஸ் பிடிக்கிறதான வேலை. அப்புறம் அவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது. அப்புறம் அவங்கள ஒரு நேரம் கடையில சாப்பிட வேண்டியது. வேற என்ன இருக்கு வேலை? ஏண்டி வள்ளி ஊசியம் கூட என்கிட்ட பொறுப்பா இருப்பாப்ல. கரெக்டா ஒரு வண்டி கிட்டே புடிச்சு கொடுவாப்ல. ராணி ஊசி ஒரு ஊதா இருப்பா, குடியா இருப்பா இல்லடியே. அவன் பாட்டுக்கு வண்டி கொடுத்த காசுல எடுத்து குடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு குப்பரக்கா படுத்து கிடக்க போறியா? அவன் நம்பி பொறுப்பா படிச்சிருக்கீங்க. போய் எப்படிப்பட்ட ஆளுகிட்ட அவன் பா என்ன மூக்கு செய்ய கூத்துக்கட்ட காத்திருக்கானா ஒன்னும் தெரியல. போங்க. இல்ல காசெல்லாம் இவருதான் வள்ளி ஊசியதே வச்சிருக்காப்ல. ராணி ஊசி வண்டி மட்டும் தான் பிடிச்சு வருவாப்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் நம்ம 2 வருஷம் பிடிக்கிறோம்ல. இன்னொரு 10 சீட்டு பிரியாதையும் கிடக்கும். அதனால ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் அவர் பாத்துக்குவாப்ல. ராணி ஊசி நல்லா கொஞ்சம் ஆளுகெல்லாம் பார்க்க பாய் வச்சிருக்காப்ல. இல்ல அந்த ஆளுகளை பிடிச்சுக்குவாப்ல. இல்ல அந்த வேலை கட்ட செஞ்சிருவாப்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிடியே, அப்ப என்னைக்கு கிளம்புறோம்? உறுதியா சொன்னாதானே அதுக்கு தகுந்த ரெடி ஆக முடியும். ஏத்தா உறுதியா 2 நாள் நம்ம கிளம்பிடுவோம். நம்ம பாக்குற சொல்லியே பார்த்து திரும்ப எடுத்து வச்சு ரெடி ஆக வேண்டியது. பஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படித்தான் எல்லாம் கிளம்பி போய் கேட்க வேண்டியது. என்னடியே போனின்னு போட்டாங்களா? வந்துருக்காங்களா? கிளம்பிட்டாங்களா? என்ன எங்க இருக்காங்க? போனவங்கள ஒன்னும் போனீங்கானா ஆலிங்கானா? வந்துட்டுதாமா இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்களா? வந்துருவாங்க. சரியே என்ன கொடைக்கானல் போகணும்னு சொன்னீங்க. இப்ப நம்ம எல்லாம் போறோமா? அவங்கள மட்டும் அனுப்பிச்சு விடுறோமா கொடைக்கானலுக்கு? நீ வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சுட்டு திடீர்னு நம்ம கொடைக்கானல் ஓ புரிஞ்சு அதே போட்டு போறாப்புல. நம்பாம இருந்தா என்ன செய்யறது? எனக்கு போகணும் ஆசையா தெரியுது கொடைக்கானலுக்கு. ஏமா கொடைக்கானலுக்கு நம்ம போகாம அவங்க மட்டும் அனுப்பிச்சு விட்டுருமா? நம்ம அதெல்லாம் எதுக்கு இருக்கா? நமக்கு ஒரு அடிமை இருக்கா பரமு. அவளை சொல்ல போறாங்க மாமி கிட்ட. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோமா? ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி வெயில் நேரத்துல போயிட்டு நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏண்டியே அப்ப நமக்கெல்லாம் சொட்டுக்குள்ளால வாங்கிட்டு வந்திருப்பாள் அவன் மருமக. கரெக்டா அளவு பார்த்து அவன் பாகாம வந்துட போறா. நானும் அப்புறம் அதில் வரைச்சு போயிருவேன். அதெல்லாம் நெட்டச்சு கரெக்டா வாங்கிட்டு வந்துருவாமா. நம்ம தான் அவளை அந்த அளவுக்கு ஐஸ் வச்சிருக்கோம்ல. நம்ம என்ன சொன்னாலும் கேப்பா. கோடு போட்டா ரோடே விட்டுருவாவ. என்ன இன்னும் வரல லட்சத்திரா? வாங்க மாப்பிள்ள, அவங்க வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பேரண்டியே வாப்பா உட்காரு. வாரிட்டுக்கே இருக்க. நீ வந்து உட்காரு. எத்த காலையில டிஃபன் சூப்பரா செஞ்சிருந்தீங்க. செம்மையா இருந்துச்சு. உங்க மக கைப்பக்கத்தை காட்டில உங்க கைப்பக்கம் சூப்பர். அப்படியா மாப்பிள்ள சொல்றீங்க? எனத்தையும் அவசர அவசரமா செஞ்சேன். உடம்பு சரியில்லை. இல்லாட்ட நல்லா பொறுமையா என்ன கூட நல்லா செய்வேன் மாப்பிள்ள சாப்பாடலாம். நம்ம ஏதோ சும்மா ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்றோம். இந்த பொம்பளை அதை நெசன் நினைச்சிட்டு இன்னும் நல்லா வேற சமைக்குமா. நல்லா சமைக்கிற மாதிரி கட்டைப்பாரு. பரம தங்கச்சி இல்லாம சாப்பிட்ட மாதிரியே இல்லை வீட்டுல. சரி இல்ல பேராண்டியே 2 நாளைக்கு நீ உங்க அத்தை எல்லாம் சாப்பிட முடியாது. மனசு திடப்படுத்திக்க. ஏன் அப்ப அப்படி சொல்றீங்க? எனக்கு சாப்பிட முடியாது.
நம்ம தான் கொடைக்கானல் போறோம்ல, கொடைக்கானல் போயிட்டு அங்கங்க வந்து உங்க அத்தை சமைச்சு கொடுப்பா உனக்கு, கடையில தானே சாப்பிடணும். 2 நாளுக்கு உங்க அத்தை கை பக்கத்தை நீ மிஸ் பண்ணிடுவ. அதனாலதான் சொன்னேன் மனசு திட்டப்படுத்திக்கேண்டு. நல்ல வேலை வெளியில போறோம். இது கையில இருந்து சாப்பிடறதுக்கு பதிலா 2 நாளைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அது ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவோ பெட்ரு. இது கையில சாப்பிடறதுக்கு அதுக்கு அதவே சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம். இதுல வேற இதுக்கு பெருமை வேற. 2 நாள் சாப்பாடு மிஸ் பண்ணிடுறேன் வேற. வாங்க வாங்க, உங்களை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். என்ன நல்லபடியா போய் வாங்கி வந்துட்டீங்களா? எங்க அவனுக்கான காத்திய அவர் காரை நிப்பாட்டிக்கிருக்காருத்த, இந்த வந்துருவாருங்க. ஏய் லட்சு, என்ன லட்சு மாறல் ஆயிட்டு இருக்கிற? மதுரைக்கு போயிட்டு வரதுக்கு மட்டும் மாறல் ஆயிட்ட. கொடைக்கானல் போயிட்டு வரப்ப எப்படி இருப்பியோ தெரியல. நீ மாறலா இருக்க சரி, இந்த கிளவி அடிக்கிற கூத்து தாங்க முடியலையே. இது என்னத்தை கண்ணில் மாட்டி வந்திருக்கு? டேய் குழந்தை பையா, என்னடா மம்மி இமேஜ் போய் டேமேஜ் பண்ணிக்கிருக்க? மம்மிக்கு ஏது இமேஜ்? அதான் டேமேஜ் பண்றதுக்கு. சரி சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன கடையில பார்த்தத பூரா வாங்கிட்டாங்கண்ணே. எதை முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியுமோ, எதை தூக்கிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போய் உள்ள ரூம்ல வச்சு பாருங்க. என்னம்மா சொல்ற? அப்படி என்னத்தை வாங்கியிருக்காங்க? எத்த இந்த 2 பேக்குள்ளேயும் மினி சரவணா ஸ்டோரியா இருக்குத்த, எல்லாமே இருக்கும்த. உள்ள போய் பாருங்க நீங்களும். ஆமா சமந்தி, எனத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. அப்படியா? சரி சரி, என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பாக்கலாம். பாடி பாக்கியா போய் பாப்பா எல்லாத்தையும். அப்பா எல்லா வானவரும் போய் தொலைஞ்சிருச்சுங்க. நம்ம சகோதர சகோதரிட்ட பேசுவோம். ஹாய் வினோத் பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்க. நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சக்திவேல் சொல்லியிருந்தாரு. ஹாய் சக்திவேல், உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்டு வினோத் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் பாப்பா, குட்டி பாப்பா நேத்ரா பாப்பா, எப்படி இருக்கீங்க? நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நேத்ரா குட்டி. உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பாருங்கள் சகோதர சகோதரிகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.